எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம ரேஷன் அரிசியில் பஞ்சு போல் இட்லி எப்படி சுடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அரிசி பார்க்கலாம். ரேஷன் அரிசி ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு 4 இது போட போகிறேன். 4 அரை கிலோ போட போகிறேன். இதை வந்து எங்கள் ஊர்லலாம் காப்படின்னா அரை கிலோ இருக்கும் ஒன்று. இது கரெக்டாக இது அளந்த அரை கிலோ சமமாக இருக்கும். இது எங்கள் ஊர்லலாம் காப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 4 காப்படி போட போகிறோம். 4 காப்படி போட போகிறோம். இதோட 4 இதுக்கு ஒரு காப்படி பச்சரிசி போடுவேன். பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தான் இது. ரேஷன் பச்சரிசி தான். இதுக்கு ஒரு காப்படி பச்சரிசி போடுவேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு காப்படி உளுந்து, அரிசிக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம், தனியாக ஊற வச்சுருக்குறோம். இதை வந்து இப்போ சுத்தமாக 2 கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற வைக்கணும். இப்போ உளுந்த கழுவிடலாம். 2 முறை கழுவணும். 2 முறை கழுவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற சத்து அப்படியே இருக்கும். இதை வந்து வடிகட்டிடலாம். இன்னும் ஒரு முறை கழுவலாம். உளுந்த நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து ஊற வச்சிடலாம். உளுந்து நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 7 நிமிஷம் 7 ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ அரிசியை கழுவிக்கலாம். 3 முறை கழுவணும். அரிசியை நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். ரேஷன் அரிசி எப்பவுமே ரொம்ப நல்லா கழுவணும். கழுவியாச்சு. ஒரே ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசியை நல்லா 4 முறை கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஊறட்டும். 8 ஹவர் ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து அரைக்கலாம். இப்போது இந்த அரிசி கழுவின தண்ணி எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, கன்றுக்குட்டி இருக்குது. நாங்கள் அதுக்கு வச்சுடுவோம். அது குடிக்கும். நல்ல சத்தான தண்ணி தான். இப்போ இது நல்லா ஊறட்டும். மூடி வச்சிடலாம்.